இப்போ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து மூக்கு கண்ணாடி வந்து போட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய வந்து மொபைல்ஸ் வந்து பார்க்குறோம். சின்ன பசங்க மட்டும் பார்க்கறது இல்ல. பெரியவங்களுமே நம்மள பார்த்துட்டே தான் இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வேலை செய்ற இடத்துல வந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கோம், லேப்டாப் பார்த்துட்டு இருக்கோம். இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர லைட் வந்து நம்ம கண்கள வந்து பாதிக்குது. அதுக்கு வந்து நெறைய பண்றதா இப்ப வேற வழி இல்ல. அந்த மாரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப வேலைன்னு போயிட்டோம்னா, நம்ம அந்த மாரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வேற வழி இல்ல. அதுக்காக இந்த பயிற்சிகள்லாம் வந்து நம்ம தாராளமா கொஞ்சம் செஞ்சுக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் பொறுமையா செய்யணும். தினமும் செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பயன் அவ்வளவா இருக்காது. நம்ம தினமும் செஞ்சுக்கலாம். நம்ம ஒண்ணு ஒண்ணா அப்படியே செய்யலாம். பொறுமையா செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ கண்கள் விழி மட்டும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அது எப்படின்னா, நம்ம தலைய வந்து ஆட்டக்கூடாது. ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்காரலாம். அப்படி இல்லன்னா சேர்ல வந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகு தண்ட நேரா வச்சுக்கோங்க. இப்ப வந்து தலைய மட்டும் அசைக்காம, நம்ம கருவிழி மட்டும் இடது பக்கமா, வலது பக்கமா வந்து போகுது. இத பார்த்துக்கலாம். நான் லெஃப்ட், ரைட்ன்னு சொல்லிக்கிறேன். ஒரு 10 முறை பண்ணிக்கலாம். லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், right, left, right, left, right, left, right, left, right, left, right, left, right. கண்களை மூடிக்கலாம். மெதுவா கண்களை திறந்துக்கலாம். இப்போ கருவெளி வந்து மேலேயும் கீழேயும் வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு 10 முறை. up, down, 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 up, down. கண்களை மூடிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே விட்டு வெளியில எடுத்துக்கலாம். மெதுவாக கண்களை வந்து திறந்துக்கலாம். இப்ப வந்து கண்களை வந்து சுழற்சி பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு இடமா நம்ம வந்து கடகடன்னு வந்து வேகமா பண்ணிடக்கூடாது. பொறுமையா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம நின்று வந்து பண்ண போறோம். அதாவது இப்படி கீழே பாருங்க, அப்புறம் இடது பக்கம் பாருங்க, மேலே பாருங்க, அப்புறம் வலது பக்கம் பாருங்க, அப்புறம் மறுபடியும் கீழே கொண்டு வந்துருங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். டவுன், லெஃப்ட், அப், ரைட், டவுன். இப்போ வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் வந்து சுத்த போறோம். அதே மாதிரி இப்போ டவுன், ரைட், அப், லெஃப்ட், டவுன். இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். டவுன், ரைட், அப், லெஃப்ட், டவுன். கண்களை மூடிக்கலாம். மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கைகளை வந்து சேர்த்து வைக்க போறோம். 2 கைகளுமே வந்து முன்னாடி நீட்டிக்கோங்க. நம்ம கீழே இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். கீழே இருந்து இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. கீழே இருந்து இப்போ அப்படியே வந்து நம்மளோட ஐ சைட்டுக்கு கொஞ்சம் மேலே லெவல் வரைக்கும் அப்படியே போக போகிறோம். கருவிழி அங்கேயே தான் பார்க்கணும். மறுபடியும் மேலேருந்து கீழே. இதை வந்து பொறுமையாக தான் பண்ணணும். வேகமாக பண்ணிங்கன்னா அதில் வந்து ரொம்ப பயன் இருக்காது. அப்படியே ஒரு இன்ச் பை இன்ச்சாக வந்து நகர்த்துட்டே வரும் கையை. அப்படியே கீழே வந்துருங்க. இப்போ கீழே இருந்து நடுப்பகுதி வரைக்கும் எடுத்துட்டு வரலாம். வந்துட்டு இப்போ அப்படியே வந்து வலது கையை வந்து மடிக்க போறோம். மடிச்சுட்டு இடது கையை வந்து வலது பக்கமா அப்படியே நீட்ட போறோம். ஆனா தலையை திருப்பக்கூடாது. தலையை திருப்பாம உங்க கருவிழி மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு. ஓரளவுக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா விரல் போறது தெரியும். அதை மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. மறுபடியும் வந்து வலது பக்கத்துல இருந்து நடுநிலை. இதுல இருந்து இடது பக்கம் அப்படி பொறுமையா பண்ணணும். இது பண்ணும்போது கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். அது கொஞ்சம் தாங்கிட்டு அப்படியே பண்ணுங்க. இப்போ இடது பக்கத்துல இருந்து நடுப்பகுதி, நடுல இருந்து அப்படியே கீழே கொண்டு வரும். கைகளை தளர்த்திக்கலாம்.
கண்களை மூடிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்தது வந்து கண்களை வந்து நம்ம ஃபுல்லா சுருக்க போறோம். இந்த புருவம் இந்த முகம் ஃபுல்லா வந்து நல்லா சுருக்கிட்டு ஒரு 10 வினாடிகள் வந்து அப்படியே இருந்துட்டு அப்புறம் வந்து கண்களை நல்லா விரிச்சு வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம முகத்துக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே போகும். கண்களுக்கு நல்லா போகும், முகத்துக்குமே வந்து நல்லா போகும். ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து க்ளோ ஆகும். இப்போ அதை பண்ணிடலாம். கண்களை வந்து நல்லா அழுந்த மூடிக்கோங்க. நல்லா கண்களை அப்படியே விரிச்சு பாருங்க. என்ன ஒரு முறை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்களை நல்லா சுருக்கிடுங்க. சில வினாடிகள் இருந்துட்டு கண்களை நல்லா விரிச்சு பாருங்க. கண்களை மூடிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்த பயிற்சி வந்து கண்களை வந்து தொடர்ந்து வந்து அப்படியே மூடி மூடி திறக்க போறோம். அதாவது கண்டினியூஸ் பிளிங்க் பண்ண போறோம் அப்படின்னு. அதுல வந்து நிறைய டைம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு சில டைம் மட்டும் செஞ்சிடுறேன். கண்களை அப்படியே மூடி மூடி திறக்கலாம். தளர்த்திக்கலாம். மெதுவா கண்களை திறந்துக்கலாம். இந்த மாதிரி முகத்துக்கும் வந்து உங்களுக்கு பயிற்சி வந்துடும், கண்களுக்கும் பயிற்சி வந்துடும். இப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம முகத்துலயுமே வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து அது எப்படி வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். அது வந்து கண்களுக்கு வந்து சுத்தி பண்ண போறோம். இப்போ என்னன்னா இப்போ அந்த புருவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த புருவத்துக்கு இல்ல வந்து இந்த 2 ஆள்காட்டி விரல் எடுக்க போறோம். இந்த ஆள்காட்டி விரல் நுனியில தான் எடுக்க போறோம். நுனியில இந்த ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, இந்த ஐப்ரோ எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இதை வச்சு இப்படி அழுத்த போறோம். கண்கள் திறந்தே இருக்கட்டும். அப்படியே வச்சு அழுத்த போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டு இந்த புருவத்தோட மத்தியில இந்த இடத்துல நடுவில் பண்ண வைக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இந்த ஐப்ரோ முடிகிற இடத்துல இந்த இடத்துல வந்து இப்போ வைக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கண்கள் வருது இல்லையா, அந்த இடத்துல கண்கள் கிட்ட கையை வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. கண்ணு கிட்ட எல்லாம் ரொம்ப எடுத்துட்டு போயிடாதீங்க. கண்ணு உள்ள வந்து படக்கூடாது. இந்த இடத்துல வச்சு அழுத்திக்கலாம். இந்த இடத்துல ஒரு எலும்பு மாதிரி தென்படும், அந்த இடத்துல வந்து இப்படி வச்சுக்கலாம், அழுத்திக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இந்த கண்கள் கீழே இந்த இடத்துல வந்து வைக்க போறோம். இந்த இடத்துல ஒரு எலும்பு தென்படும், இந்த இடத்துல இப்படி வச்சு அழுத்த போறோம். இந்த நுனியை வச்சு அழுத்த போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ இந்த அப்படியே இந்த இடத்துல இந்த ஆரம்பிக்கிற இடத்துல இந்த மூக்கு வந்து ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, கண்கள் ஆரம்பிக்கிற இடத்துல இந்த சைட்ல வந்து வச்சு அழுத்த போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து அழுத்துறது மட்டும் சின்ன பசங்களுக்கு வந்து கொஞ்சம், பெரியவங்க வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 1 முறை 2 முறை வந்து அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருங்க. அப்புறம் அவங்க தப்பா செய்ய போறாங்க. மற்றதுல அதே சொல்லிட்டாங்கன்னா மற்றதுல அவங்களே செஞ்சிருவாங்க. இந்த பாயிண்ட்டை வந்து அழுத்துறத மட்டும் கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதுவும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். கண்களை மூடிட்டு இந்த கருவிழி மேலே வந்து இப்படி வந்து சுழற்சி பண்ண போறோம். எல்லாமே இந்த ஆள்காட்டி விரல்ல தான் பண்ணணும், வேற விரல்ல கிடையாது. எல்லாமே இந்த ஆள்காட்டி விரல்ல பண்ண போறோம். ஆள்காட்டி விரல்ல இந்த இடத்துல வைக்க போறோம். வச்சுட்டு இப்படி சுழற்சி பண்ண போறோம். ஒரு 5 முறை இந்த பக்கம் செஞ்சுக்கலாம். மெதுவா பண்ணணும், அழுத்தக்கூடாது. அப்புறம் இந்த பக்கம் தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கைகள் நல்லா இந்த சூடு பார்க்க இந்த இடம் மட்டும்
இந்த ஃபுல்லா நம்ம தேய்ச்சோன்னா எல்லாமே அந்த ஹீட் வந்து போயிடும். இந்த பாம்பு இந்த இடத்துல மட்டும் நல்லா அழுந்தா தேய்க்க போறோம். நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே அந்த கண்கள்ல வைக்க போறோம். அந்த சூடு வந்து கண்ணில் வந்து படணும். இன்னொரு முறை பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு சூடு பார்க்க நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு கண்ணில் வச்சிருங்க. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி இன்னும் நிறைய கண் பயிற்சிகள் வந்து இருக்கு. இப்போதைக்கு நான் கொஞ்சம் தான் சொல்றேன். இதோட சேர்த்து உணவுகளையும் சேர்த்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது எடுத்துக்கலாம். அதாவது வந்து இந்த கண் பயிற்சி மட்டும் இது பண்ணக்கூடாது. உணவுலையும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களை மட்டும் இல்லை, பெரியவங்களுமே எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா கேரட் எடுத்துக்கலாம். நிறைய கேரட் பச்சையாவே சாப்பிடலாம். நம்ம வந்து பொரியலா செஞ்சு சாப்பிடணும்னா அப்படி இல்லை. நம்ம வந்து அப்படியே பச்சையாவே குழந்தைங்கள் வந்து அப்படியே கொடுத்துருங்க. அவங்க என்ன மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரியே அவங்களுக்கு கொடுத்துருங்க. எப்பயும் அவங்க வந்து நமக்கு சாப்பிட்றது உள்ளே போனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் முட்டை கொடுக்கலாம். முட்டையில் வந்து நல்லா குழந்தைங்களா இருந்தாங்கன்னா மஞ்சக்கறியும் சேர்த்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். பெரியவங்களா இருந்தாங்கன்னா மஞ்சக்கறி எடுத்துட்டு நீங்கள் வந்து வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவும் நாட்டு முட்டையாக இருந்தால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பப்பாயா இருந்தால் இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லி அதில் வந்து விட்டமின் ஏ வந்து அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நம்ம தான் வந்து அழகாக எடுத்து மேலே அவங்களுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் குழந்தைங்கள வந்து பாவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது விட்டமின் ஏ கண்ணுக்காக நான் சொல்லலை, அவங்க உடம்புக்காக நான் சொல்கிறேன். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இப்போ வந்து அதிகமாக வந்து ரொம்ப நல்லாவே எடுத்துக்கிறது இல்லை. நிறைய சாக்லேட்ஸு சிப்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. வயிற்றுல வந்து பூச்சிக்கள்லாம் வந்து நிறைய வந்துடும். அதுக்காக பாவக்காயில் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு அதில் ரொம்ப கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும்போது என்னன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அதில் போட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். இல்லை வேறு வழி இல்லைன்னா நம்ம ஊட்டி தான் ஆகணும்னாலும் பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம ஊட்டி தான் விட்டாகணும். இந்த மாதிரி பயிற்சி அப்புறம் கூடவே வந்து நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் இந்த பயிற்சியை வந்து டெய்லி செய்யணும். டெய்லி செஞ்சிங்கன்னா இதாக இருக்கும். இப்போ எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறோம். இப்போ இதை செஞ்சால் அது வரது முன் காப்போம்ல, அது மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு பவர் கண்ணாடி போடுறதா இருந்தாங்கன்னா பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறோம். ஸ்டேபிள் ஆகும். ஃபுல்லாக உடனே வந்து இதெல்லாம் செஞ்சுட்டா கண்ணாடிலாம் தூக்கி போட்டுடலாமான்னா அந்த மாதிரி இல்லை. அதிகப்படுத்தாமல் அந்த நிலையிலேயே அழகாக அவங்களுக்கு வச்சுருக்கோம். முடிஞ்சால் நீங்கள் என்ன பயிற்சி செய்ய வந்து உங்களுக்கு வந்து குறையறதுக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. முக்கியமானது ஒன்று சொல்லணும். அது என்னன்னா இந்த பயிற்சி செய்யும் போது மூக்கு கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அது கழட்டி வச்சுட்டு செஞ்சுருங்க. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.